ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து க்ரீமியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பையும் ஒரு 4லேருந்து 5 வரமிளகாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 பெரிய தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதையும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாய் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகப்பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இங்கே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி விட வேணாம். ஏன்னா சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். ஸோ நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேஷ்யூவையும் சில்லியையும், ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. நல்ல கொதி வந்து சிக்கன் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து இங்கே ஒரு கை வந்து கொத்தமல்லியையும் கஸ்தூரி மெட்டியையும் நல்லா வந்து தூவி இறக்கினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.